வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 29க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே 28 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் சயின்ஸில். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து 29 டாபிக் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த சயின்ஸ் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் யாருமே சயின்ஸ் டாபிக் வந்து கவர் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வரணும் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். அதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய இதில் ஒரு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை பொறுத்து 40 to 50 கொஸ்டின்ஸ் இல்லை 60 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். இதை நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். இப்போ 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் உதாரணமாக, உங்களால் 5 to 6 கொஸ்டின்ஸ் இந்த டாபிக் மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களால் அடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த சயின்ஸ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா உணவு மண்டலம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உணவூட்டத்தின் படிநிலைகள் யாவை அப்படின்னா, உட்கொள்ளுதல், செரித்தல், உறிஞ்சுதல், தன்மயமாதல், வெளியேறுதல். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உணவூட்டத்தோட படிநிலைகள். அதாவது உட்கொள்கிறோம், அது செரிக்கும், அது குடல் வந்து உறிஞ்சும், அதை வந்து தன்மயமாக்கும், வெளியேறும். ஓகே, செகண்ட் கொஸ்டின், மனித செரிமான மண்டலத்தின் பகுதிகள் யாவை அப்படின்னா, வாய், உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலப்புழை. ஓகே, வாய். தேர்ட் கொஸ்டின், வாய் குழியினுள் எத்தனை சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளது அப்படின்னா, அதாவது 3 உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், வாயில் உள்ள உணவு செரிப்பதற்கு உதவும் நொதி எது அப்படின்னா அமைலேஸ் நொதி அப்படிங்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது உணவு செரிக்க உதவக்கூடிய நொதி எது அப்படின்னா அமைலேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நொதி. ஃபிஃப்த் கொஸ்டின், வாய்க்குழியையும் இரைப்பையும் இணைக்கும் குழாய் எது அப்படின்னா உணவு குழல் தான். வாய்க்குழியையும் இரைப்பையும் இணைக்கும் குழாய் உணவு குழாய். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் கொஸ்டின், சிறுகுடலின் நீளம் எத்தனை மீட்டர் அப்படின்னா 7 மீட்டர் கொண்டது. செவன்த் கொஸ்டின், சிறுகுடலின் செரித்தல் முடிவில் என்ன நிகழ்கிறது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸாக மாற்றப்படும், புரதங்கள் எல்லாமே என்னவாக மாற்றப்படும் அப்படின்னா அமினோ அமிலங்களாக மாற்றப்படும், கொழுப்புகள் எல்லாமே கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படும். ஓகே, அடுத்து எய்த் கொஸ்டின், பெருங்குடலின் நீளம் யாது அப்படின்னா சுமார் 1.5 மீட்டர். ஓகேங்களா, பெருங்குடலோட நீளம் வந்து 1.5 மீட்டர். நைன்த் கொஸ்டின், செரிக்கப்படாத உணவை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் இடம் எது அப்படின்னா பெருங்குடல். 10th கொஸ்டின், உணவு மண்டலத்தின் உணவானது அனைத்து செரிமான நிலைகளையும் கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னா சராசரியாக 24 மணி நேரம் ஒரு நாள் எடுத்துக்கும். அதாவது நம்ம உணவு மண்டலத்தில் உணவானது அனைத்து செரிமான நிலைகளை கடக்க ஒரு நாள் ஆகும். 11th கொஸ்டின், செரிக்கப்படாத உணவு எவ்வாறு மலப்புழைக்கு செல்கிறது அப்படின்னா குடல் தசை அசைவு மூலம்தான் செல்லுது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 12th கொஸ்டின், செல் உள் செரித்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அமீபா அப்படிங்கிறது தான். ஓகே, அதே வந்து செல் வெளி செரித்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மனிதன். ஓகே, 14 கொஸ்டின், உணவின் பெரிய மூலக்கூறுகளும் செரிக்கப்படும் எளிய மூலக்கூறுகளும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஒரு கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னவா எளிய பகுதியாக மாறும் அப்படின்னா செரிக்கப்பட்டு குளுக்கோஸாக மாற்றப்படும். அதே வந்து புரதம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து அமினோ அமிலங்களாக கன்வெர்ட் செய்யப்படும். கொழுப்பு சாப்பிட்றோம் அப்படின்னா கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரலாக அது மாற்றப்படும். ஓகே, 15 கொஸ்டின், வாய் முதல் மலக்குடல் வரை உள்ள நீளம் எவ்வளவு அப்படின்னா 6 முதல் 9 மீட்டர் தான் வாய் முதல் மலக்குடல் வரை உள்ள நீளம். ஓகே, 16 கொஸ்டின், உள்வாயின் கூரை பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா அன்னம் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குது. ஓகேங்களா, அதாவது அந்த வாயோட மேல் பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 17 கொஸ்டின், பின் கடவாய் பற்கள் எந்த வயதில் முளைக்கும் அப்படின்னா 20 வயதில் பின்னாடி தான் முளைக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஞானப்பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவாயில் கடைசியாக வந்து ஒரு சில பற்கள் வந்து முளைக்கும், அதைத்தான் வந்து பின் கடவாய் பற்கள்னு சொல்கிறாங்க. அது வந்து 20 வயதுக்கு பின்னாடி தான் முளைக்கும். இதை வந்து ஞானப்பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 18 கொஸ்டின், மனித உடலின் மிக கடினமான பகுதி எது அப்படின்னா பற்களோட எனாமல் தான். பார்த்தீங்க அப்படின்னா மனித உடலோட மிக கடினமான பகுதி. ஓகே, 19 கொஸ்டின், வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகள் யாவை அப்படிங்கிறது. அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா மேலெண்ண சுரப்பிகள், கீழ்த்தாடை சுரப்பிகள், நாவடி சுரப்பிகள்.
இந்த பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான சுரப்பிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே, இந்த 3 சுரப்பிகளுமே இணைந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 1,5 லிட்டர் உமிழ்நீரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுரக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உமிழ்நீர் மூலமாக தான் செரிக்கப்படுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,5 லிட்டர் உமிழ்நீர் வந்து சுரக்கப்படுது. ஓகே, 20 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படுவது எந்த சுரப்பி அப்படின்னா மேலெண்ண சுரப்பி. அந்த சுரப்பி தான் வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற அந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்படுது. ஓகே, அடுத்து 21 கொஸ்டின் உமிழ்நீரில் உள்ள பொருட்கள் யாவை அப்படின்னா டயலைன் அமிலேஸ் என்ற நொதியும் பைகார்பனேட் என்ற உப்பும் கோலையும் லைசோசைம் என்ற நொதியும் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த 4மே இருக்கு. ஓகே, அடுத்து 22 கொஸ்டின் தொண்டையின் நீளம் மற்றும் துவாரங்கள் எத்தனை அப்படின்னா தொண்டையோட நீளம் வந்து 11 சென்டிமீட்டர் இருக்கு. தொண்டையில் வந்து எத்தனை துவாரங்கள் இருக்கு அப்படின்னா 7 துவாரங்கள் இருக்கு. 23 கொஸ்டின் உணவு குழலின் நீளம் என்ன அப்படின்னா 22 சென்டிமீட்டர் தான் உணவு குழலோட நீளம். ஓகே, 24 கொஸ்டின் இரைப்பை நீரில் எவ்வகை நொதிகள் சுரக்கப்படுகின்றன அப்படின்னா பெப்சின் ரெனின் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரைப்பை நீரில் பெப்சின் ரெனின் ஹைட்ரோகுளோரிக் அமிலம்லாம் சுரக்கப்படுது. 25 கொஸ்டின் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும் செல்கள் யாவை அப்படின்னா ஆக்சன்டிக் செல்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள். ஓகே, 26 கொஸ்டின் இரைப்பையின் முடிவில் எந்த துளை வழியே சிறுகுடல் திறக்கிறது அப்படின்னா பைலோரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு துளை வழியாகத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா சிறுகுடல் வந்து திறக்குது. ஓகே, இந்த சிறுகுடலோட 3 பகுதிகள் யாவை அப்படின்னா டியோட்டினம், ஜிஜினம், இலியம் அப்படிங்கிறது தான் சிறுகுடலோட 3 பகுதிகள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் மற்றும் கணையம் போன்ற சுரப்பிகள் உணவு பாதையில் எப்பகுதியில் வந்து இணையுது அப்படின்னா டியோட்டினம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் தான் இந்த கல்லீரலும் கணையலும் போன்ற சுரப்பிகள்லாம் இணையுது. ஓகே, 29 கொஸ்டின் டியோனினத்தின் நீளம் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 22 சென்டிமீட்டர் கொண்டது தான் டியோட்டினம். 30 கொஸ்டின் மனித உடலோட மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா கல்லீரல். அதாவது அதோட எடை எத்தனை கிராம் அப்படின்னா 1500 கிராம். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 31 கொஸ்டின் கல்லீரலில் சுரக்கும் பித்த நீரில் உள்ள பொருட்கள் யாவை அப்படிங்கிறது. அதாவது பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா சோடியம் கிளைகோலைட், சோடியம் டாரு கிளைகோலைட், பித்த உப்புக்கள் பைலிரூபின், விரிடின், பித்த நிறமிகள் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீரில் உள்ள பொருட்கள். 32 கொஸ்டின் அதிகப்படியான கொழுப்பு கலந்த உணவை உண்பதால் என்ன நிகழ்கிறது அப்படின்னா பித்த பையில் வந்து பித்த கற்கள் உண்டாகுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொழுப்பை தவிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக சாப்பிட்றதுனால பித்த பையில் பித்த கற்கள் உண்டாகுது. 33 கொஸ்டின் கணையத்தின் நீளம் எத்தனை மீட்டர் அப்படின்னா 15லிருந்து 20 சென்டிமீட்டர் கொண்டது தான் நம்மளுடைய கணையம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு. நாளமில்லா சுரப்பியாக கணையம் சுரக்கும் நொதிகள் என்னென்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். அதாவது டிரிப்சின், ஹைமோடிரிப்சின், ஹார்பாக்சி பெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ் இதெல்லாமே நாளமில்லா சுரப்பியாக கணையம் சுரக்கும் நொதிகள். 35 கொஸ்டின் சிறுகுடல் நீரில் காணப்படும் நொதிகள் யாவை அப்படிங்கிறது. அதாவது இதில் இருக்கக்கூடிய நொதிகள் என்னென்ன அப்படின்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லைபேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகுடல் நீரில் காணப்படக்கூடிய நொதிகள். 36 கொஸ்டின் குடல் உறிஞ்சிகள் காணப்படும் பகுதி எது அப்படின்னா சிறுகுடலில் உள்ள இலியம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி. அதாவது 1 மில்லிமீட்டருக்கு நீளம் கொண்டது. சிறுகுடலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்குது. ஓகேங்களா, அதாவது சிறுகுடலில் 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்குது. இலியம் அப்படிங்கிற அந்த பகுதியில் குடல் உறிஞ்சிகள் காணப்படுது. ஓகே, 37 கொஸ்டின் பெருங்குடலோட நீளம் என்ன அப்படின்னா 1.5 மீட்டர் கொண்டது தான் பெருங்குடலோட நீளம். ஓகே, 38 கொஸ்டின் குடல்வால் காணப்படும் பகுதி எது அப்படின்னா பெருங்குடலில் உள்ள சீக்கம். இது ஒரு எச்ச உறுப்பாகும், அதுதான். ஓகே, 39 கொஸ்டின் பற்களின் வகைகள் யாவை அப்படிங்கிறது. பற்களோட வகைகள் என்ன அப்படின்னா 2 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஞான பற்கள், நிலைத்த பற்கள் அப்படிங்கிறது. சாரி, பால் பற்கள், நிலைத்த பற்கள் அப்படிங்கிறது. இந்த பால் பற்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 8 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முளைக்கும். ஓகேங்களா, சிறுவர்களுக்கு முளைக்கும். இது விழுந்துச்சு அப்படின்னாலும் திரும்ப முளைச்சிக்கும். ஓகேங்களா, பற்கள் அப்படிங்கிறது. நிலைத்த பற்கள் 32. இந்த நிலைத்த பற்கள் விழுந்துச்சு அப்படின்னா அது முளைக்காது. 8 வயதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஒரு பல்லு வளர்ந்து அது கீழே விழுந்துச்சுன்னா அது திரும்ப முளைக்காது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பால் பற்கள் எந்த வயதில் முளைக்கும்?
0 to 8 வயது வரை. ஓகே. 41 கொஸ்டின். நிலைத்த பற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, அதாவது 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, வெட்டு பற்கள் 8 பற்களை கொண்டது, கோரை பற்கள் 4 பற்களை கொண்டது, முன் கடவாய் பற்கள் 8 பற்களை கொண்டது, பின் கடவாய் பற்கள் 12 பற்களை கொண்டது. சரியாக 32 பற்களை கொண்டது நிலைத்த பற்கள் அப்படிங்கிறது. ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உணவை கடிப்பதற்கு உதவும் பற்கள் என்ன அப்படின்னா, வெட்டு பற்கள் தான் உணவை கடிப்பதற்கு உதவுது. அதே உணவை வெட்டுவதற்கும் கிழிப்பதற்கும் உதவும் பற்கள் என்ன அப்படின்னா, கோரை பற்கள் அப்படிங்கிறது தான். ஓகே. நிலைத்த பற்கள் விழுந்தால் மீண்டும் முளைக்குமா? முளைக்காது. ஓகேங்களா? 8 வயதுக்கு அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு பல்லு இருந்து அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா திரும்ப முளைக்காது. ஓகே. 45 கொஸ்டின். எந்த உயிருக்கு பற்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும்? எலிகளுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பற்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். 46 கொஸ்டின். பற்கள் இல்லாத உயிரினம் எது அப்படின்னா பறவை தான் பற்கள் இல்லாத உயிரினம். ஓகே. அடுத்து பல் இல்லாத மிகப்பெரிய பாலூட்டி எது அப்படின்னா நீலத்திமிங்கலம் தான் பல் இல்லாத மிகப்பெரிய பாலூட்டி. 48 கொஸ்டின். மாடு உண்ணும் புட்களை இரைப்பையில் சேகரித்து இடத்தின் பெயர் என்ன அப்படின்னா ரூமன் அப்படிங்கிறது தான். அதாவது மாடு அந்த புட்களை உண்ணுது, அந்த இரைப்பையில் எந்த இடத்துல சேமிக்கப்படுது அப்படின்னா ரூமன் அப்படிங்கிற அந்த பகுதியில் சேமிக்கப்படுது. ஓகே. 49 கொஸ்டின். புட்களில் என்ன வகை கார்போஹைட்ரேட் உள்ளது அப்படின்னா செல்லுலோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது புட்களில். ஓகே. 50 கொஸ்டின். அசை போடும் பாலூட்டிகளில் சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் இடையே காணப்படும் உறுப்பு எது அப்படின்னா சீக்கம் அப்படிங்கிறதா. அந்த அசை போடக்கூடிய அந்த பாலூட்டிகளில் சிறுகுடலுக்கு பெருகுடலுக்கு இடையே காணப்படக்கூடிய உறுப்பு. ஓகே. 51 கொஸ்டின். ஒரு மாடு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு எத்தனை முறை அசை போடும் அப்படின்னா 40,000 முதல் 60,000 முறைக்கும் ஒரு மாடு ஒரு நாளைக்கு அசை போடும். ஓகே. இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.